நீங்கள் கீமோ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது முழுமையாக சோர்ந்து போயிருக்கிறீர்கள் என்றால் சாதாரண சோர்வு அல்ல, எலும்பு வரை சோர்வாக உணர்ந்தால் இதை ஒரு முறை கேளுங்கள். நீங்கள் பலவீனமானவர் இல்லை, உங்கள் உடல் மிகவும் கடினமான ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கீமோ மருந்துகள் வேகமாக வளரக்கூடிய புற்றுநோய் செல்களை தாக்குகின்றன. ஆனால் அதே நேரத்தில் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்கும் எலும்பு மஜ்ஜையையும் அது பாதிக்கிறது. சிவப்பு இரத்த அணுக்கள் குறைந்தால் உடலுக்கு செல்லும் ஆக்சிஜனும் குறையும். அதனால் சாதாரண வேலைகள் கூட மிகவும் கடினமாக உணரப்படலாம். அதோடு உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு தொடர்ந்து சேதங்களை சரி செய்யவும் அழற்சியுடன் போராடவும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கே உடலின் நிறைய சக்தி தேவைப்படுகிறது. பிறகு தூக்கம், வலி, வாந்தி உணர்வு, பதட்டம் மற்றும் சிகிச்சையின் பக்க விளைவுகள் இவையெல்லாம் நல்ல ஓய்வை ஆல்மோஸ்ட் முடியாததாக மாற்றிவிடும். அதனால் பல மணி நேரம் படுத்திருந்தாலும் உடல் இன்னும் சோர்வாகவே இருக்கும். அதனால் இந்த சோர்வு சில நேரங்களில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்றால் அது உங்கள் உடல் ஒரே நேரத்தில் போராடி மீண்டு குணமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறதால் தான். ஓய்வு எடுப்பது தோல்வி அல்ல, அது சிகிச்சையின் ஒரு முக்கியமான பகுதி. கீமோ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை இது புரிய வைத்திருந்தால் இதை அவர்களுடன் பகிருங்கள். மேலும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி எளிமையாகவும் நேர்மையாகவும் விளக்கும் தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.